நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் மலேசியா சர்வதேச சிலம்பம் போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த 6 மாணவர்கள் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கத்தை வென்று சாதனை. 8 மெடல்களுடன் தாயகம் திரும்பிய 6 சிலம்பாட்ட மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் சக பயிற்சி மாணவர்கள் பூக்களை தூவி சிறப்பான முறையில் சிலம்பம் ஆடியபடி வரவேற்பு. மலேசியாவில் கடந்த மாதம் மே 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த 6 மாணவர்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்தி மொத்தம் 8 மெடல்களை கைப்பற்றி பெருமை சேர்த்துள்ளனர். இந்த சிலம்ப போட்டியில் தமிழகத்திலிருந்து மொத்தம் 70 மாணவர்கள் பங்கேற்று அதில் 19 பேர் மெடல்கள் வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து பங்கேற்ற 8 மாணவர்களில் 6 பேர் 2 வெள்ளி மற்றும் 6 வெண்கல மெடல்களை வென்று மாவட்டத்திற்கும் மற்றும் மாநிலத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இந்த சாதனையை ஏற்படுத்திய மாணவர்கள் 6 பேர் வாலாஜாபேட்டை யுத்தகலை இன்டர்நேஷனல் சிலம்பம் அகாடமியில் பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்றவர்களாகும். மேலும் சிலம்பம் அகாடமியில் மூத்த பயிற்சியாளராக பணியாற்றி வருபவர் சத்தியமூர்த்தி. அவருடைய சீரான வழிகாட்டல் மற்றும் கட்டுப்பாடான பயிற்சியின் பலனாகவே இந்த மாணவர்கள் சர்வதேச அளவில் நாடு விட்டு நாடு சென்று மாபெரும் வெற்றி வாகை சூடியுள்ளனர். இதனையடுத்து தாயகம் திரும்பிய சிலம்பாட்ட மாணவர்களுக்கு வாலாஜாபேட்டையில் சிறப்பான முறையில் மேளதாளங்கள் மற்றும் கைகளை தட்டியபடி பெற்றோர்கள் மற்றும் சக பயிற்சி மாணவர்கள் மாலை அணிவித்தும் பூமலர் தூவியும் தமிழர்களின் பாரம்பரிய வீரத்தை வெளிப்படுத்தியும் சிறப்பு அம்சமாக அகாடமியில் பயிற்சி பெறும் அனைத்து மாணவர்களும் சிலம்பம் ஆடியபடி உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். மேலும் இது குறித்து சிலம்பமாட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூத்த பயிற்சியாளர் தெரிவிக்கையில் நாடு விட்டு நாடு சென்று நமது இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் இந்த வெற்றி என்பது நமது ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழக அரசுக்கும் பெருமையாக உள்ளதாக தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.